பள்ளி மாணவர்களுடைய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆகவே ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது எங்கள் பள்ளியின் சார்பாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற திரு சரவணன் மோகன்ராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள், நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லி, மாணவ சென்னவங்களுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி ஒரு சிறிய உரையாற்றும்படி அன்போடு நான் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படியே கிளாப் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க, வாழ்த்துக்கள். சரிங்களா? நான் பணியாற்றக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக இந்த 11வது ஆண்டு விழா நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த குட் ஷெப்பர்ட் பள்ளியின் நிர்வாகிகளுக்கும் மற்றும் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நான் பணியாற்றக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? ஓகே. எவ்வளவு பேர் வீட்டில் டிவி இருக்கு? கை தூக்குங்க. டிவி இல்லாதவங்க மட்டும் கை தூக்குங்க. எனக்கு பார்க்க சரியா தெரியல. டிவி இல்லாதவங்க மட்டும் கை தூக்குங்க. மொத்தத்துல ஒரு 4 to 5 பேருக்குள்ள தான் இருக்காங்க. சரி, எத்தனை பேர் வீட்டுல கழிப்பிடம் இருக்குது? அவங்க கை தூக்குங்க. என்னங்க பாதியா குறைஞ்சிருச்சு? சரி, கழிப்பிடம் இல்லாதவங்க கை தூக்குங்க. ஏங்க, ரெண்டுக்கு தூக்கலன்னா என்னங்க அர்த்தம்? ஒண்ணு அதுக்கு தூக்கணும், இல்ல இதுக்கு தூக்கணும். நீங்க ரெண்டுக்குமே தூக்காம பாதி பேர் இருக்கீங்க. சரி, எது எப்படியோ நம்ம வீட்டுல டிவியை வாங்குறோம். சரிங்களா? அதுக்கு மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றோம், நல்லா பார்க்குறோம், நம்ம கண்ணை நாமே கெடுத்துக்கிடுறோம், நிறைய தெரியக்கூடாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிடுறோம், தெரிய வேண்டிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிடுறோம். சரிங்களா? பரவாயில்ல. ஆனாலும் வீட்டில் கழிப்பிடம் இல்லாதவங்க தயவு செய்து கழிப்பிடங்களை கட்டி பயன்படுத்துங்கள். உங்களுடைய சிறிய குழந்தைகளுக்கு சிறிய வயசுல இருந்தே நிறைய விஷயங்களை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வெல்கம் என்ற நல் வரவேற்பு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதனால தயவு செய்து அனைவரும் கழிப்பிடத்தை கட்டி பயன்படுத்தும்படியாகவும், சிறு வயதிலேயே சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய விஷயத்தை நீங்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். ஒரு பையனை நீங்க காலையில 5:30 மணி 6 மணிக்கு எழுப்பி பழக்கிட்டீங்கன்னா அவனோட முதிர் வயது வரை இதெல்லாம் விடாத இருப்பான். சரிங்களா? அதை நல்லா கத்துக்கிடுவான். சரிங்களா? அதனால ஒழுக்கத்தையும் நன்மதிப்புகளையும் மற்றவங்களை மதிக்கக்கூடிய தன்மைகளையும் கற்றுக் கொடுங்க. அது அவனோட கடைசி வரைக்கும் அவன் கூடயே வரும். அது மட்டும் இல்ல, இப்போ நாட்கள் மிக மிக மோசமாயிட்டே போகுது. நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. நம்ம பிறந்த போது இருந்த சூழல்கள் இப்ப இல்லை. சூழல்கள் நிறைய மாறிட்டே வருது. பையங்க பிறந்ததுல இருந்து 2 வயசுல இருந்தே செல் பார்க்க ஆரம்பிச்சிடறான். மற்றவங்களோட பேசக்கூடிய நேரம், செலவழிக்கக்கூடிய நேரங்களை பிள்ளைகள் குறைச்சிட்டே வராங்க. இதனால அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வளர்ந்துட்டே வரும்போது நிறைய விஷயங்களை ஸ்கூல்ல நடக்கிறத கூட வீட்டுல ஷேர் பண்ண மாட்டான். நீங்களும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு போறீங்க. எப்படியோ இந்த உலகத்தோட நம்மளும் போட்டி போட்டு நம்ம பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு நம்மளும் ஒழிஞ்சிட்டு அங்கிருந்து இந்த பிள்ளைகள்கிட்ட நம்மளும் கேள்வி கேட்கறதுல ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்படியே வளரும்போது செல்ல கையில கொடுத்தீங்கன்னா கடைசியில அவனுக்கு என்ன ஏற்படும் சொல்லுங்க? மன அழுத்தங்கள் ஏற்படும். யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டான். இப்பவுமே நீங்க ட்ரெயின்ல பஸ்ல போகும்போது பாருங்க, நிறைய யார்கிட்டையும் ஷேர் பண்றதில்ல. சரி, நம்ம கிராமத்துல இருக்கவங்க நிறைய பேர் என்ன செய்வோம், ஒரு கஷ்டம்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கிட்ட நீங்க பேசும்போது அதை பாதியா குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா இனி உள்ள காலங்கள்ல நிறைய பேர் எதுக்கு இதாக போறான்? மன அழுத்தத்துக்கு அடிமையாகி கஷ்டப்பட்டு சாக போறாங்க. தயவு செய்து பிள்ளைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அது மட்டும் இல்ல, இக்கட்டான சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை எப்படி செய்யணும்ன்றத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பணம் கொடுத்துதான் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்ன்றது இல்ல. நான் இருக்கேன், நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாலே அந்த எதிர்த்தரப்புல கஷ்டப்படுறவங்களை நீங்க மீட்கிறதுக்கு பெரிய வழியா இருக்கும். சரிங்களா? அதனால இதை பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுங்க.
இப்ப வரக்கூடிய நாட்கள் வந்து மிக வெப்பமான சூழல் இருக்கும். மற்ற வருஷங்களை விட இந்த வருஷங்கள்ல கொஞ்சம் சென்டிகிரேட்லாம் கூடும்போது பிள்ளைகளை வந்து காலையில இப்ப லீவ் விட்டுருவாங்க. நான் 2 வாரத்துல லீவ் விட போறாங்க. காலையில 10:30 மணிக்கு பிறகு பிள்ளைகளை ஒரு 4 மணி வரைக்கும் வெளியே அனுப்பாதீங்க. அப்படி கூட்டிட்டு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டா நல்ல வெயில்ல அலைஞ்சிட்டு நிற்கும் போது ரொம்ப கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. ஓரளவு மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணி குடிச்சா கூட பரவாயில்ல. ஏன்னா திடீர்னு அது பிள்ளை வெப்பத்துல நிற்கும் போது ரொம்ப கூலான தண்ணியை குடிக்கும் போது இல்ல ட்ரிங்க்ஸை குடிக்கும் போது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால பிள்ளைகளை வந்து பெரும்பாலும் 11 மணிக்கு பிறகு எங்கேயும் வந்து அனுப்பாதீங்க. வீட்டில் இருக்க சொல்லுங்க. பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், இப்போ சமீபத்தில் என்னை கொஞ்ச நாளாக கஷ்டப்படுத்துகிற விஷயம் என்னன்னா நாய்க்கடி இன்னொன்று வெறி நாய்க்கடி, ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. சரிங்களா? இந்த நாய்க்கடி வந்து நிறைய கிராமங்களுக்கு பாருங்க, எங்க கூட நாய் சுத்திட்டே அலையுது. நான் சொல்லிட்டு இருக்கேன், நாய் உள்ள வருது தற்சமயமா. அதனால நாய்க்கடியை யாரும் தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நாய்க்கடியில வந்து சாதாரண நாயா, அதுக்கு வெறி நாயா, வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயா, தெரு நாயா நமக்கு தெரியாது. அதனால தயவு செய்து நாய் கடிச்சதுன்னா அந்த புண்ணை வந்து அதுல ஏதாவது கீறல்களோ பரண்டல்களோ ஏற்பட்டு இல்லது ரத்தம் வெளியில வந்ததுன்னா அந்த இடத்த நல்லா வந்து என்ன செய்யணும், ரன்னிங் வாட்டர், அதாவது டேப் இருந்தா டேப் வாட்டரை திறந்து விட்டு கழுவ சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு வாளியில நல்ல தண்ணியை வச்சு அதை வந்து ஊத்தி நல்லா சோப்பு போட்டு கழுவ சொல்லுங்க. கழுவிடுறீங்க. அதுக்கு அடுத்த விஷயம், அந்த நாய் கடிச்ச புண்ணை எக்காரணத்தை கொண்டு யாரும் வந்து என்ன செய்யக்கூடாது, கெட்டக்கூடாது, மூடவே கூடாது. அது திறந்த இதாவே இருக்கணும். அதே நிலையில பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசு ஆஸ்பத்திரிகள்ல போய் காமிச்சு என்ன செய்யுங்க, ஊசியை போட்டுக்கிடுங்க. 4 ஊசி போடுவாங்க கிட்டத்தட்ட. அதுக்கு மேல தேவைப்பட்டதுன்னா இம்யூனோகுளோபின் ஒன்று இருக்கும், ஒரு இன்ஜெக்ஷன், அதை போடுவாங்க. அதனால தயவு செய்து நாய்க்கடியை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தாதீங்க. நாய்க்கடியை அலட்சியப்படுத்தி ஒருவேளை அந்த கிருமிகள் இருந்ததுன்னா ஹைட்ரோபோபியா ஏற்படும். அவங்கள அந்த பிள்ளைகள் தண்ணியை பார்க்கும்போது ரொம்ப பயப்படும். கடைசியில் நாய் மாதிரியே குலைச்சி பிள்ளைகளை இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதை 1-2 இதில் நான் படமாகவும் பார்த்தேன், நேர்லையும் நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். தயவு செய்து நாய்க்கடியை அலட்சியப்படுத்தாதீர்கள் என்று இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த குர்சப்பல் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி மேலும் மேலும் இந்த பள்ளி கல்வி பணியில் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்களுடைய பள்ளி பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி திரு சுரேஷ் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் எங்கள் பேரண்ட்டுக்கும் எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கும் வழங்குமாறு அன்போடு நான் அழைக்கிறேன். தேங்க்ஸ் காட். எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அருமையான இந்த 11வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் என்னை அழைத்து உங்கள் மத்தியில் மரியாதை செலுத்தி என்னை நிப்பாட்டி இருக்கிறதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் பேச வந்ததை சார் பேசிட்டாங்க. செல்போன் பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க தயவு செய்து, அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும்னு சார் சொன்னாங்க. அதான் உண்மை. நிறைய பிள்ளைகள் இப்போது கண்ணாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, மூக்கு கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் 40 வயசுக்கு மேலே தான் கண்ணாடிகள் பயன்படுத்துகிற வழக்கம் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதனால் பிள்ளைகளை செல்ஃபோனில் நம்ம பெற்றோர்கள் என்ன நினைக்கிறோம், சரி கொஞ்ச நேரம் அந்த ஃபோனை கொடுத்தா பேசாமல் சேட்டை பண்ணாமல் இருப்பான் அப்படின்னு நினைக்கும். பட் அதில் அநேக காரியங்கள், கெட்ட காரியங்களும் இருக்கிறது, நல்ல காரியங்களும் இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி சமுதாயத்தை நாம் சம்பாதிக்க முடியும். முக்கியம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாண்டி விளையாட்டு, குச்சிக்கம்பு, கோலிக்கா, உண்டா கிடையாதா, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. ஆனால் இப்போ அது யாருமே எதுவுமே எந்த பிள்ளைக்கும் தெரியறதில்லை. படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. பையன் விளையாடணும், ஓடணும், சாடணும், 4 பேரை அவனுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு தான் பள்ளிக்கூடம். ஆனால் நம்ம படிப்பை திணிக்கிற விஷயமா இல்லாமல் அதை கல்வியை வந்து அவனுக்கு ஒரு டேஸ்ட் வேணும். பள்ளிக்கூடம் லீவ் விட்டா சந்தோஷப்படுறதை விட பள்ளிக்கூடம் வச்சா சந்தோஷப்படுற பிள்ளைகள் நம்மளிலே உருவாக வேண்டும். அவன் தான் கல்வியை நேசிப்பான். கல்வி தான் ஒரு விற்க முடியாத சொத்துனா என்னது, படிப்பு தான். படிச்சா தான் அந்த சொத்தை யாராலும் அபகரிக்க முடியாது. அநேக பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லிட்டு, அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு,
பெரிய பெரிய ஆட்கள்லாம் கல்வினாலேயே ஒரு அடிப்படையிலிருந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. முக்கியமா இந்த பள்ளியோட பிள்ளைகளுடைய ஒழுங்கு, டீச்சர்ஸோட அப்ரோச், எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பரான கரஸ்பாண்டன்ட் லூர்து சாருடைய அந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு ஆலமரமான மிகப்பெரிய பள்ளியாய் இந்த பகுதியிலே வலம் வரப்போகிறது, இந்த பகுதியிலே ஏற்படுத்தப்பட போகிறது என்று நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கையை தட்டுங்க. நம்ம லூர்து சாரு பத்தி சொல்லணும்னா இந்த திருநெல்வேலி மாவட்ட தனியார் பள்ளிகள் சங்க பொருளாளராக இருக்கார். அவர் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை எங்களிடம் பெற்றிருந்தால் 360 பள்ளிகளுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் நம்ம லூர்து சார் தான் பார்த்துட்டு இருக்கார். கையை தட்டுங்க. மிகச் சிறந்த ஒரு நிர்வாகி, எந்த விதத்திலும் எதையுமே அவர் மறைக்காதவர், உண்மையும் உத்தமமான ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவர் உங்களுக்கு கரஸ்பாண்டா கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். மேலும் பள்ளி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா நல்ல ஒரு வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் இது 2வது வருஷம் வர்றேன். போன வருஷமும் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருந்தது. இந்த வருஷமும் மிக பிரம்மாண்டமாக நீங்கள் நிகழ்ச்சி வச்சு அசத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதை கண்டுகளித்து மேலும் மேலும் அந்த பள்ளிக்கு உங்களுடைய ஆதரவை அளித்து இந்த மாணவ சமுதாயத்தை வெற்றி சமுதாயம் மாற்ற உங்களுடைய உறுதுணையான ஒரு உறுதுணை இருக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேயா? உங்களிடம் வெள்ளித்தட்டை கேட்கவில்லை, தங்கத்தட்டை கேட்கவில்லை, கைத்தட்டை மட்டும் கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.